எடப்பாடி பழனிசாமி கூட 5 வருஷம் ஆண்டுட்டார், 4 ஆண்டு. ஐயா ஸ்டாலின் 5 ஆண்டு ஆண்டுட்டாப்ல. ஒரே ஒரு முறை புடிங்கிருப்ப போட. புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான், சீமா ரொம்ப நாளா பேசிட்டு இருக்காங்க. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? நீ வாய்ப்பு தரல. தாடா பேசுன, கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுன. வாழ்ந்துட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டு, அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டு. ஒரு தடவை கொடுத்து பாரு, எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு என்ன எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன், இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது, இதை கண்டுபிடிச்சு அடங்கொக்காலவனி இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு யாரு எல்லாம் தெரியும். அது இன்னொருத்தங்க அந்த நாம் தமிழரா, ஐயோ ஒன்னா நம்பர் பிராடுக்கு பிறந்தவனாகிறானப்பா. அவன் சொல்றாங்க, அரசியல் மேடைக்கு வந்துட்டு நான் வந்து கராத்தேக்கு போனேன், பிளாக் பெல்ட் பச்சை பெல்ட் எல்லாம் சுத்தி சுத்தி திட்டினாங்க. இந்த துப்பாக்கிக்கு இந்த துப்பாக்கி வித்தியாசம். இதுல 36 தோட்டாக்கள் போடலாம். இது இந்த விசை வேகத்துல பாயும், இது இப்படி பாயும். பாடம் நடத்தவும் கொடுப்பாரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இப்ப நல்ல கவனி, AK-74 அவர் கொடுக்கும்போது என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இப்ப நல்ல கவனி, AK-74 அவர் கொடுக்கும்போது இது ரஷ்யால இருந்ததுப்பா, ரஷ்யால தான் இருக்குது. அது முதல்ல இது வந்து AK-74 AK-47 தான் ராணுவத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு இந்த AK-74 வந்த பிறகு அதை காவல்துறைக்கு கொடுத்துட்டு AK-74 ராணுவத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. எப்படா உங்களுக்குள்ள சண்டை வரும், துண்டை போடலாம் காத்திருக்கானுங்க புண்டமாவனுங்க. அண்ணா என்னப்பா, இப்ப இந்தியாவிலேயே AK-74 சுட்டா ஒரு ஆள் நான் தான் இருக்கேனா? ஆமா, அது இங்க சொல்லாத, அங்க போய் சொல்லு. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் புடிங்கிருப்பாரு அப்படியே. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இது யாரு? ஒரு நாள் என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா. இந்த நிலம் எனக்கு சிக்கி. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. அப்படியா? பாதி எப்படா வர? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்த ஓரமா படுத்துக்கிறேன். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்கு விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அது மட்டும் என்னால தாங்க முடியலடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நீதிமன்றத்திற்குள் சீமான் சென்ற பொழுது தான் அழைக்காமல் ஏன் வந்தீர்கள் என்று நீதிபதி கேள்வி கேட்டதை தொடர்ந்து அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு நீதிமன்றத்திலிருந்து வெளியே மீண்டும் சீமான் வந்திருக்கிறார். ஒரு வழி இல்லாம ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கொட்டை எடுத்து அனுப்பிச்சிட்டாரா? எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு சாப்பிடு போடுற. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும் போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நேரத்து கடிச்சாரு. சீமான் அந்த தளபதி ரொம்ப என்னங்க அர்த்தம்? நம்மளை பார்த்த கிறுக்கு புண்டமா இருக்கிறதுனால இப்படி விளையாடுறாங்க போல. தான்டா தெரியுது உங்க ஊழல் புண்டை. சிரிப்பு தானே உங்களை பார்த்தா வருது, உங்களை பேசினாலே சிரிப்பு புண்டை தாண்டா வருது.
கோவ புண்டையா வருது உங்க பார்த்தாலே ஜோக்கர் புண்டடா நீங்களா. தம்பி நான் மறுபடியும் சொல்றேன், சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில பாத்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா பாரு. ஏண்டா சீமான் ஆல்காட் நாய எடகடா திரும்பி மேடையில உட்காந்து நீ பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற. உங்க 2 பேருக்கு நடுவுல என்னால எதுக்கு பிரச்சனை, நான் வேணா போயிடுறேன் அப்படின்னு உத்தம புண்ட வேஷம் போடுறாங்க. ஆல்காட் நாய செருப்ப பிஞ்சுட சீமான் உனக்கு. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். தண்ணி கொடுத்தாங்களா உனக்கு? எதுவும் உனக்கு பிரச்சனை இருக்கா? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். மகிழ்ச்சியா இரு. ஏண்டா ஏன் செத்தம் பேரை பார்க்க முடியும்? லூசுரா? லூஸ் இல்லனே, மென்டல். உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். ஏன்னா அழுகுற மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு. மானா நீ என்னடா நாட்டு சுதந்திரத்துக்கடா போராட்டு போன லவடிக்க பால் லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சார். திருட்டு போயண்டா நீ. விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிட்ட போயிரு. என்ன எங்க தலைவர் வந்து முதல்ல சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. நம்மள ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல ஹெக்டேர் கணக்குல பேசக்கூடாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த ஆள் என்ன சொன்ன? சில பேர் அஜித்த தலைன்னு இருக்கிறேன், சில தருதலைகள். ஏன் சொன்ன? சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கொடுத்தலாம். இதுல எதுல உண்மை? 4 மணிக்கு சகோதரர் அஜித்தோட படம் பார்க்க போய் நிக்கிறான். ஆக மொத்தம் 2 குத்து. 3ஆவது குத்து நான் குத்தவா? போடுற 5 பயப்படாத. திருடனையும் திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன். நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான். திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான்.